ஆசீர்வாதம். நிச்சயமாகவே இந்த நாளில் ஒரு சிறிய செய்தி உங்களுக்காக சொல்லித் தருகிறேன். அதாவது ஜெயம் பெற்று கொண்டு வருகின்ற யூதர்கள் என்று சொன்னாலே நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1917, 18 அந்த காலங்களிலெல்லாம் யூதர்கள் ஆல்மோஸ்ட் அவர்கள் தங்களுடைய சொந்த தேசமாகிய யூத தேசத்துக்கு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். வருவதற்கு அப்பொழுது தங்கியிருந்த அந்த ஓட்டோமன் எம்பையர் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுல்தானிடம் போய் நாங்கள் எருசலேமை நாங்கள் விலைக்கு கேட்குறோம், நீங்கள் எங்களுக்கு விலைக்கு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆனால் அப்போ அந்த சுல்தான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? சுல்தான் என்ன சொன்னாங்கன்னா, நைல் நதி எப்போ பாலஸ்தீனாவில் ஓடுதோ அந்த காலங்களில் உங்களுக்கு நான் எருசலேமை உங்களுக்கு தருவேன், இல்லைன்னா பாலஸ்தீனா தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன், இஸ்ரேல் தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன் அப்படி அந்த காலத்தில் அப்படி சொன்னார். 1917 காலங்களெல்லாம். ஆனால் இந்த 1917 காலங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா உலக சரித்திரத்தில் யூதர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்களாக இருந்தார்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்களாகவும் ஒரு நாட்டையே விலை கொடுத்து வாங்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் ஆசைப்பட்டவர்களாகவும் காணப்பட்டார்கள். ஆனால் பைபிளில் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கர்த்தர் அந்த தேசத்தை அவர்களுக்கு இலவசமாக கொடுப்பார் என்றுதான் பைபிள் தெற்கு தரிசனம் சொல்கிறது. அவர்கள் விலைக்கு வாங்க வேண்டும் என்று பைபிளில் எங்கேயுமே கிடையாது. அதன் பிரகாரம் தான் யூதர்களுக்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார். அது என்ன வாய்ப்பு தெரியுமா? முதலாம் உலக மகா யுத்தம். இந்த முதலாம் உலக மகா யுத்தம் 1914 1918 வரையிலும் நடந்தது. இந்த முதலாம் உலக மகா யுத்த காலத்தில் அதாவது ஜெர்மனியும் ஒட்டோமன் எம்பையரும் ரெண்டும் சேர்ந்து பிரிட்டன் போன்ற கூட்டணி நாடுகளை எதிர்த்து போரிட்டார்கள். ஆனால் கடைசியில் அவர்கள் தான் ஜெயித்து கொண்டே இருந்தார்கள். யார்? இந்த ஜெர்மனி கூட்டணி தான், ஓட்டோமன் எம்பையர் போன்ற அவர்கள் தான் அதிகமான நாட்களில் அந்த 1917 ஜெயித்து கொண்டிருந்தார்கள். அப்போ பிரிட்டன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாயிடுச்சு. ஐயோ நாம தோற்று போயிடுவோமா அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அந்த பிரிட்டன் கவர்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் பிறந்து வளர்ந்த ஒரு அணு விஞ்ஞானி இருந்தார். அவருக்கு பேர் ஜெய்ம் வெய்ஸ்மேன் பேர். ஜெய்ம் வெய்ஸ்மேனை கூப்பிட்டு நாங்கள் இந்த யுத்தத்தில் ஜெயிக்கிறதுக்காக எங்களுக்கு தேவையான வெடிமருந்துகள் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்டார். வெடிமருந்துகள் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்ட உடனேயே அவரும் ஆமான்னு சொன்னார், ஓகேன்னு சொன்னார். ஏன்னு சொன்னால் அந்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்கள் எல்லாருமே பெரிய அளவில் பெரிய ஆளுங்களாக இருந்தாங்க. அது ரிசர்ச்லையாக இருக்கட்டும், இல்லைன்னா தொழில்துறையிலாக இருக்கட்டும், டெக்னாலஜிக்கல் லெவல்லையாக இருக்கட்டும், இல்லைன்னா சயின்டிஃபிக்கலாக இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் யூதர்கள் பெரிய அளவில் அன்றைக்கு அவர்கள் வளர்ந்திருந்தார்கள். அதனால ஜெய்ம் வெய்ஸ்மேன் கூப்பிட்டு அன்றைக்கு இருந்த அதாவது ஜேம்ஸ் ஆர்த்தர் பால்ஃபோர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணார், அவர்கிட்ட கேட்டார், ஜெய்ம் வெய்ஸ்மேன்கிட்ட கேட்டார், எங்களுக்கு தேவையான வெடிமருந்து நீங்கள் செஞ்சு தர முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், எனக்கு தேவையான மக்காச்சோளத்தை நீங்கள் உருவாக்கி தந்தீங்கன்னா டிஎன்டி ஸ்போடக மருந்து நான் என்ன பண்ணுறேன் உருவாக்கி தரேன் அப்படின்னு சொன்னார். அதன்படியே பிரிட்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஏக்கர் கணக்கில் மக்காச்சோளத்தை பயிரிட்டு அதை ஜெர்மனி கிடையாது பிரிட்டனில் அதை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அவர் அதை பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அந்த வெடிமருந்துக்கு தேவையான எல்லா உபகரணங்களையும் அவர் டீமாக செஞ்சு கொடுத்தாரு ஜெய்ம் வெய்ஸ்மேன். அப்படி செஞ்சு கொடுத்ததுனால தான் பிரிட்டன் முதலாம் உலக மகா யுத்தத்தில் ஜெயிக்க ஒரு வழிவாய்ப்பு கிடைத்தது. இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக ஆண்டவர் ஏற்பாடு செய்து கொடுத்த ஒரு காரியம், முதலாம் உலக மகா யுத்தம். இந்த முதலாம் உலக மகா யுத்தத்தில் இப்படியாக ஜெய்ம் வெய்ஸ்மேனுடைய பங்கு மிகவும் அதிகமாக பாராட்டப்பட்டது. கடைசியில் வெடிமருந்துக்கு தேவையான மருந்துகள் கிடைத்தபடினால பிரிட்டன் ஜெயித்தது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெனரல் அலன்பி என்கிறவர் தான் ஜெருசலேமை முதல்ல யோப்பா பட்டணத்துக்கு உள்ளாடி போய் அவர் அதை பிடிக்கிறார். ஜெனரல் அலன்பி ஜெருசலேமை பிடிக்கிறார். அப்போது இந்த ஓட்டோமன் எம்பையர் என்ன பண்ணிச்சுது, இந்த ஜெனரல் அலன்பிக்கு என்ன பண்ணாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க, வெள்ளைக்குடி காட்டினாங்க. யோப்பா பட்டணத்துக்குள்ளாக அவர் போய் தலை குனிந்து வணங்கி, தலையில் இருந்த தொப்பியை கழட்டி கீழே வச்சு தலை குனிய வணங்கி எருசலேமுக்குள் கால் வைத்தார். 1918 நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஜெருசலேம் அல்லது இஸ்ரேல் தேசமானது யூதர்களுடைய கைவசம் அப்படியாக மாறினது. இது ஒரு மாபெரும் அதிசயமாக வரலாற்றிலே பார்க்கப்படுகிறது. காரணம், யூதன் வருவான், யூதன் திரும்ப வருவான். வேற எந்த ஜாதியும் மாறி போனவங்க, கலைஞ்சு போனவங்க, பிரிஞ்சு போனவங்க அப்படின்னு யாருமே என்ன பண்ண முடியாது. ரிட்டர்ன், அதாவது எங்கிருந்து போனாங்களோ அதே இடத்துக்கு திரும்பி வருதுங்கிறது அது ஒரு அசத்தியமான காரியம் இந்த பைபிளில். ஸோ யூதன் வருவான் வரணும், வந்தா தான் பைபிள் சரியாக இருக்கு. அதனுடைய
கணக்கு பிரகாரம் தான். ஏன்னா அது வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தருடைய வார்த்தையாக இருந்தபடினாலே யூதன் மீண்டும் வந்தான். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எருசலேம் அவருடைய கரங்களில் இருக்கிறது, இஸ்ரேல் நாடு அவர்களுடைய கரங்களில் இருக்கிறது. 2018 வந்த அமெரிக்கன் ஜனாதிபதி ட்ரம்ப் கூட நீங்க பாத்தீங்கன்னா எருசலேம் இஸ்ரேலுடைய தலைநகரம் என்றும் அறிவித்தார். இஸ்ரேலுடைய தலைநகரம் என்று அறிவித்தார். ஆனால் இன்றைக்கு தொழில்நுட்பத்தில் ஜெருசலேம் அல்ல, இஸ்ரேலில் டெல் அவீவ் தான் ரொம்ப பெரிய ஒரு நகரமாக காணப்படுகிறது. ஆகையினால இதை குறித்து அடுத்த விஷயங்கள் அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம். சிந்தித்துக் கொள்ளுங்கள். இது இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையினுடைய ஆயத்தமாக இருக்கிறது. பைபிளில் இருக்க அந்த புதிய ஏற்பாடுடைய 90% நிறைவு பகுதியாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். வரலாறு ஒருபோதும் மாறாது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. God bless you all. Thank you.